யாராவது இருக்கீங்களா? ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்மேட் வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. அப்படியே ஷட்டர் இழுத்து மூடாத ஒரு குறை தான். ஸோ இன்றைக்கி வந்து நோ மேக்கப் மூஞ்சி, லிட்ரலி ஒன்றுமே இல்லை, ஸ்கின் கேர் கூட இல்லை. ஸோ வாயில் மட்டும் லைட்டாக ஒரு நியூட் பிங்க் ஷேட் போட்டிருக்கேன். மற்றபடி தட்ஸ் ஃபைன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மேக்கப் போட்டு கஷ்டப்பட்டு உட்காடுறதுக்கு இப்படி உட்காந்துடலாம்னு நினைக்கிறேன். ஜாலியாக இருக்குது. ஒன்றுமே இல்லை, பட்டுன்னு இன்ஷோமா வந்தோமா உட்காந்தோமா அப்படின்னு உட்காந்துட்டு வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நைக்கா ஹால். ஆனால் நைக்கா மட்டும் கிடையாது. பேசிக்கலி நம்ம டீராவில் இருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதையும் வந்து இன்றைக்கி ஹால் வீடியோவை பார்க்க போகிறோம். பேசிக்கலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை எண்ட்லாம் வாங்கியிருக்கோம். ஸோ பட்ஜெட் வந்து ஹெவியாச்சு, ஆனால் ப்ராடக்ட் வந்து தம் தூண்டு தான் வந்துச்சு. அதுக்காக ஹால் நல்லா இருக்காதுன்னுலாம் நினச்சிக்காதீங்க, நல்லா இருக்குங்க, பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஐட்டத்துலேருந்து ஆரம்பிப்போம். லிப்ஸ்டிக். இது வந்து லாக்மியோட 9 to 5 ரேஞ்சிலேருந்து ப்ரைமர் ப்ளஸ் மேட் லிக்விட் லிப் கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட ஷேட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் எஸ்ப்ரெஸோ. பேசிக்கலி எஸ்ப்ரெஸோனா என்ன, ப்ரௌனில் இருக்கணும். பட் இது வந்து மாவிஷ் அண்ட் பர்பிளிஷ் அண்டர்டோன் உள்ள ஒரு ப்ரௌனு. ஸோ ஷேட் வைஸ் இது வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு ஷேடுன்னு தான் சொல்லணும். நிறைய லிப்ஸ்டிக்ஸில் வந்து இந்த ஒரு ஷேட் இருக்காது. பட் இது நல்லா இருக்குன்னு சொல்லுவானோ எனக்கு தெரில, இல்லாட்டி நல்லா இல்லைன்னு சொல்லுவானோ தெரில. நடுவில் ஓகேங்களா, நடுவில் உங்களுக்கு வந்து பர்பிள் அண்டர்டோன் உள்ள ஒரு நியூட் லிப்ஸ்டிக் பிடிக்கும். நீங்கள் வந்து ஒரு டீப் ஸ்கின் பியூட்டி, ஒரு டஸ்கி ஸ்கின் பியூட்டினா இதை ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. அண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்வலாக ட்ரை லிப்ஸ் கிடையாது. பட் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் லிப்ஸ் ட்ரையாக இருக்குது. இது போட்டால் எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆகுது. என்ன தான் நிறைய லிப் பாம்லாம் போட்டாலுமே கொஞ்சம் ட்ரையாக தான் ஃபீல் ஆகுது. அண்ட் ஸ்டே வந்து டீசெண்டாக இருக்குது. பட் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளோட இந்த லைன்ஸ் இருக்குல்ல, லிப்பில் உள்ள அந்த லைன்ஸ், அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. இதில் போட்டிருக்காங்க தெரியுமா, ப்ரைமர் ப்ளஸ் மேட். இதோட ஃபங்க்ஷன் என்ன, அதாவது இதோட எதுக்கு இந்த ப்ரைமர் ப்ளஸ் மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக மேட்டுங்கிறது மேட் ஃபினிஷ். இந்த ப்ரைமருங்கிறது என்னென்னா, இந்த லைன்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல போய் அழகாக ஃபில் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் தரணும். பட் இது வந்து இருக்கிற லைனை என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. அது ஒரு கடுப்பான விஷயம். ஸோ நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் திஸ் லிப்ஸ்டிக். ஸோ வேணும்னு நினச்சிங்கன்னா வாங்கிக்கோங்க, வேணாம்னு நினச்சிங்கன்னா விட்டுருங்க. நான் வாயில் வேணால் தேய்ச்சி காட்டட்டா? கண்ணாடிலாம் பக்கத்துலேயே வச்சுருக்கோம். நான் வாயில் ஆல்ரெடி ஒரு பிங்க் இருக்குது. பிங்க்னா ஒரு மாவிஷ் நியூட் ஷேட் இருக்குது. என் மூஞ்சில் மேக்கப்பே இல்லை. ஸோ கொஞ்சம் வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் நேரில் வாஷ் அவுட் பண்ணலை. பட் ஸ்டில் எனக்கு மேபி இந்த ட்ரெஸ்ஸுக்கா இல்லாட்டி எனக்கான்னு தெரில, காம்ப்ளிமெண்ட் பண்ணலை இந்த ஷேட். ஸோ அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் தான், டூ ஃபேஸ்டோட மெல்டட் மேட் லிப்ஸ்டிக். நான் இதை இப்போ காமிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா லிப்ஸ்டிக்னா நீங்கள் வெயிட் பண்ணுவீங்க, மித்ததுனா வெயிட் பண்ண மாட்டீங்க. அதனால அதை லாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம். நீ எல்லாம் நல்லா வருவடா, நல்லா வருவ. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸ்லேருந்து இந்த லைட் மாய்ஸ்சரைசர். ஆக்சுவலி பாண்ட்ஸ்லேருந்து இந்த மாய்ஸ்சரைசர், அதாவது சூப்பர் லைட் ஜெல், இதை வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து இவ்வளோ பெரிய டப்பா வாங்கி லிட்டரலாக 1 வருஷம் கிட்ட அது வந்தது. நல்லா இருக்கும் அது. அண்ட் ஒரு லெவலில் என்னாச்சுன்னா, என்னடா 1 வருஷமா ஒரே மாய்ஸ்சரைசரா அப்படிங்கிற மாதிரி லைட்டாக போர் அடிச்சுது ஓகேங்களா. ஸோ என்னென்னா, நீங்கள் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் மீடியம் டப் வாங்கிக்கோங்க. ரேட் வந்து கம்மியாக இருக்குன்னு பெரிய டப் வாங்காதீங்க. இந்த வாட்டியும் நான் கிட்டத்தட்ட பெரிய டப் தான் வாங்கியிருக்கேன். இது எத்தனை நாள் வரும்னு எனக்கு தெரியல. ஸோ எஸ், இது வந்து லைட் மாய்ஸ்சரைசர் அப்படின்ட்டு. இதுவுமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. உங்களுக்கு வந்து இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்ல மூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ஓகேங்களா. அண்ட் ஸ்கின்னில் நீங்கள் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக அப்சர்வ் ஆகுது, குயிக் அப்சர்விங்காக இருக்குது. அதே மாதிரி தேவையான அளவுக்கு நல்லாவே வந்து மாய்ஸ்சர் தருது. எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின், எனக்கு மாய்ஸ்சரைசர் போடுறதே பிடிக்காது அப்படிங்கிறவங்களா இருந்தால் இந்த சூப்பர் லைட் ஜெல் ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு அந்த மாய்ஸ்சரைஸ்டு ஃபீல் வந்து பிடிக்கும், கொஞ்சம் நல்லா அந்த ஜூஸியாக ப்ளம்பியாக இருக்கிறது பிடிக்கும்னா இது ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லா இருக்குது. இது வச்சு நான் இப்படி தான் விளையாண்டுட்டு இருக்கேன். ஸ்மெல்லுமே சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நான் வந்து இந்த மாய்ஸ்சரைசரும் உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். இது பேசிக்கலி என்னன்னா டிசம்பர் மாதம் அப்போ போல் வாங்கினது, பக்கத்தில் லோக்கல் கடையில் தான். சேம் பாண்ட்ஸ் ரேஞ்ச் தான். இது வந்து கோல்டு க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு க்ரீம்னா ஒன்றும் இல்லை, திக்கான மாய்ஸ்சரைசர் அவ்வளோதான். ஸோ என்னென்னா டிசம்பர் மாதத்தில் நமக்கு கொஞ்சம் அந்த ட்ரையாக ஃபீல் ஆகும்ல, வின்டர் அல்லவா, சென்னையில் இருந்தால் கூட அந்த வின்டருக்கு நமக்கு கிட்ட ஸ்கின் ட்ரையாக ஃபீல் ஆகுதுங்கிறதுனால கொஞ்சம் ஹெவியான மாய்ஸ்சரைசர் இருந்தால் பெட்டர்னு இந்த கோல்டு க்ரீம் எடுத்தேன். இது வந்து மூஞ்சியில் போட்டால்
எக்ஸ்ட்ரீம்லி ஹெவியான ஒரு க்ரீம். உங்களுக்கு வந்து இந்த கோல்டு கண்ட்ரீஸில் இருப்பாங்கள்ல, அங்கெல்லாம் மைனஸில் போகும் தெரியுமா, அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பட் நம்ம ஊருக்கு இது எனக்கு எந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரில. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் லவ்விங் திஸ். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் யூ மைட் லைக். பட் என்னென்னா எனக்கு வந்து இது ஒரு மாதிரி க்ரீஸியாக ஆயிலியாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகேங்களா, அது க்ரீமியாக நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டோம்னா ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிடணும். அது வந்து வளவலா கொலா ஃபீல் இருக்கக்கூடாது. அந்த ஃபீல் இதில் இருந்தது. இன்னொன்று மெயினான விஷயம் என்னென்னா, இதில் லிட்டரலாக நம்ம சின்ன வயசில் பாண்ட்ஸ் பவுடர் போடுவோம்ல, அந்த ஸ்மெல்லு. ஓகே, சம் மைட் லைக் பாண்ட்ஸ் பவுடர். ஓகேங்களா, நான் சின்ன வயசுலேருந்து பவுடர் பக்கமே போக மாட்டேன். அதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா இந்த பாண்ட்ஸ் பவுடர் ஸ்மெல்லுக்கு தான். எனக்கு சுத்தமாக அந்த பவுடரோட ஸ்மெல் பிடிக்காது. அண்ட் இந்த க்ரீமில் லிட்டரலாக அந்த பவுடரோட ஸ்மெல் தான் இருக்குது. ஸோ இதை எப்படியாவது காலி பண்ணால் போதும்னு தான் இருக்குனே தவிர, அதுவும் மெயினாக என்ன பண்ணுறேன்னா கை காலில் போடுறேனே தவிர மூஞ்சில் போட மாட்டேன். ஏன்னா மூஞ்சில் எதுனா மூக்குன்னு ஒன்று இருக்குது, ஸ்மெல்லு உள்ளே போயிடுது, தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இது வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு வாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின் அண்ட் உங்களுக்கு இந்த பாண்ட்ஸ் பவுடர் ஸ்மெல் பிடிக்கும்னா வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ராம்சன்ஸ் வந்து எக்ஸாட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃப்யூம். ஆக்சுவலி ஒரு பாட்டில் பார்க்க செம்ம சீனாக இருந்தது. எனக்கு வந்து ராம்சன்ஸ் ரேஞ்சில் உள்ள பர்ஃப்யூம் மோஸ்ட்டாக பிடிக்கும். அது நான் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் ரெகுலராக. அதனால சரி புதுசாக ஒரு வேரியண்ட் வந்திருக்கு எக்ஸாட்டிகா அப்படின்ட்டு. அதில் உள்ள சாதா பர்ஃப்யூமே சூப்பராக இருக்கும். எக்ஸாட்டிகா அப்படின்னோடனே ஓகே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு வாங்கினேன். பட் இது என்னவோ அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலை. ஒரு டீசெண்டான ஸ்மெல். ஓகேங்களா, ரொம்ப என்ன சொல்ல, ஐ டோன்ட் நோ, ஒரு பர்ஃப்யூம் மாதிரி ஒரு ஸ்மெல், யூஸ்வலான பர்ஃப்யூம் மாதிரி ஒரு ஸ்மெல்லாக இருக்கே தவிர ரொம்ப யூனிக்காக சூப்பராக அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஃப்ரேக்ரன்ஸில் வந்து பர்ஃப்யூம் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த ராம்சன்ஸ்லேயே யூ ஆர் லவ்லின்னு நினைக்கிறேன் ஒரு பிங்க் பாட்டில் வரும். அதோட இமேஜ் இங்கே போடுறேன், பேரும் இங்கே போடுறேன். அது ட்ரை பண்ணுங்கள், யூ வில் லவ் இட் அண்ட் யூ வில் தேங்க் மீ லேட்டர். ஓகே, நான் லிப்ஸ்டிக்கை வந்து இப்போ ரிவீல் பண்ணிடுறேன். இல்லாட்டி சில பேர் இந்த லிப்ஸ்டிக்கை காட்டாமல் ரிட்டர்ன் வச்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. இது வந்து ஒரு யூனிக்கான ரெட் ஷேடாக இருந்தது, அதனால இது பிக் பண்ணேன். இதோட ஷேட் நேம் நாஸ்டி கேர்ள். பிங்க்கு, கோரல், ரெட்டு எல்லாம் கலந்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஷேடு. இது வந்து என்னோட முகூர்த்தம் பிரைட்ஸுக்கு வந்து நல்லா சூட் ஆகும் அப்படிங்கிற காரணத்துக்காக பிக் பண்ணேன். அண்ட் எல்லா ஸ்கின் டோனுக்குமே இது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஸோ பேசிக்கலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைக்காவோட இந்த சேல்னு ஒன்று போச்சு, பிங்க் லவ் சேல். ஸோ அந்த சேலில் பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த ஐட்டங்கள். பேசிக்கலி இதே மாதிரி டீராலையுமே சேல் போயிட்டு இருந்தது. அதுக்கு எதாவது பேர் வச்சுருந்தாங்களான்ல எனக்கு தெரில. ஸோ இது வந்து நான் டீராவில் தான் வாங்கினேன். அண்ட் பை 2 get 1 ஃப்ரீ ஆன் மேக் அண்ட் டூ ஃபேஸ்டு இருந்தது. ஸோ அதுவும் என்னென்னா ஒரே பிராண்டில் சூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து லைக் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். மேக்கில் ஒரு ப்ராடக்ட், டூ ஃபேஸில் ஒரு ப்ராடக்ட், எஸ்டி லாடரில் ஒரு ப்ராடக்ட் போட்டுட்டு அந்த பை 2 get 1 ஆஃபரை வந்து அவைல் பண்ணிக்கலாம். நல்ல டீலாக இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இதை பிக் பண்ணோம். அடுத்து வந்து இது கூட துணையாக அந்த மேக் லிப் லைனர் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டூ ஃபேஸ்டோட ஐலைனர் பென், ஸ்கெட்ச் லைனர். அது வந்து நான் வாங்கினது பிளாக் ஷேடுன்னு நினச்சி வாங்கினேன். அந்த பேக்கேஜிங் எல்லாமே பிளாக் ஷேடுக்கான பேக்கேஜிங் தான், அந்த இமேஜில் போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்தது ப்ரௌன் ஷேட், அதனால நான் அதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. பை 2 get 1ல ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். அண்ட் என்ன தெரியுமா, உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் தரேன். ஸோ என்ன தெரியுமா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேக்கு, அதுக்கப்புறம் எஸ்டி லாடர், அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு பிராண்ட், இது எல்லாமே வந்து ஒரே குரூப் ஆஃப் கம்பெனிஸோடது தான். ஆக்சுவலாக எஸ்டி லாடரோடது தான். நீங்கள் நைக்காவில் போயிட்டு அந்த ப்ராடக்டோட எண்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் போட்டு காட்டுவா, டூ ஃபேஸ்ட் யாருதுன்னு எனக்கு தெரில, வைக்க எந்த பிராண்டு கீழே வரும்னு. மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ் பவுடர். ஓகேங்களா, இப்படி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போயிட்டு இந்த டெஸ்கிரிப்ஷனில் ரீட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனுஃபேக்சரர் எஸ்டி லாடர் கம்பெனிஸ். உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரில, நான் வேணால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஸோ மேக் வந்து எஸ்டி லாடர் ஓடுது, எஸ்டி லாடரும் ஓடுது, ரோலிங் ஆகுதுல்ல. டூ ஃபேஸ்டு நம்ம பார்ப்போமா? எஸ், டூ ஃபேஸ்டும் எஸ்டி லாடர் குரூப் ஆஃப் கம்பெனிஸோடது. ஸோ அந்த காரணத்தினால தான் உங்களுக்கு வந்து பை 2 get 1 மேக்கில் மட்டும் வைக்காமல், அதாவது மேக் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும், எஸ்டி லாடர் மட்டும் தான் எடுக்கணும், டூ ஃபேஸ் மட்டும் தான் எடுக்கணும்னு இல்லாமல் மேக்லேருந்து ஒன்று எடுத்துக்கோங்க, எஸ்டி லாடர்லேருந்து ஒன்று எடுத்துக்கோங்க, டூ ஃபேஸ்லேருந்து ஒன்று எடுத்துக்கோங்க, கம்பைன் பண்ணிக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்கன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். என்னென்னா மேக்கும் எஸ்டி லாடர் இதுதான், டூ ஃபேஸ்டும் எஸ்டி லாடர் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக் அப், பேக்கப், இல்லை பேக்கப் கிடையாது, ஸ்டாக் அப்.
தெரில. பேசிக்கலி என்னென்னா என்னோட ஹேர் சீரம் காலி ஆயிடுச்சு, அதனால இதை வாங்கினேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்லேருந்து பயோலாஜ் அப்படின்ட்டு, பயோலாஜ் எனக்கே மறந்து போச்சுங்க பேர். ஸோ இது வந்து நான் அரௌண்ட் 8 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். என்னோட முடியை வந்து ஸ்மூதன் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து, அதாவது இந்த ஃப்ரிஸி கர்லி ஹேர்லாம் அந்த பத்திலேருந்தே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுலேயும் சூப்பராக ஒர்க் ஆச்சு, இதுலேயும் அதாவது ஸ்மூதன் பண்ண ஹேர்லேயும் சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் ஃப்ரிஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இதுக்கு ஒரு ட்ரை கொடுங்கள். அண்ட் இந்த ஸ்மூதனிங் பண்ண விலாகு வீடியோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வீடியோவாக இருக்குது, வேணா போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக்டோகேலமைன்லேருந்து வெட் வைப்ஸ். பேசிக்கலி நீங்கள் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கீங்க, இல்லைனா ஒரு மேக்கப் லவ்வராக இருக்கீங்க, ரெகுலராக மேக்கப் போடுறீங்கன்னா யூ நோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹேவிங் வெட் வைப்ஸ். எவ்வளோ வெட் வைப்ஸ் வாங்கி வச்சாலும் பத்தாது. ஸோ பேக் ஆஃப் 3 ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கண்ட்ரோல்னு புதுசாக இருந்தது. சரி நிஜமாலே ஆயில் கண்ட்ரோல் பண்ணுதான், நம்ம இதுதான் ஆயிலி ஸ்கின் ஆச்சு, அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து அக்கா அவங்க ஹேர் சூப்பராக இருக்குது அப்படின்னீங்க. அதுக்கு மெயினான காரணம் என்னென்னா வீடியோ கனவுல அப்பப்போ பிஸி வைக்கணும், அப்படின்னா தான் ஸ்மூத்னஸ்லாம் இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாலையும் சரி, சினிமாலையும் சரி, சீரியல்லையும் சரி, கண்ணால் காண்பது பொய், காதால் கேட்பது பொய், அந்த மாதிரி தான். பேசிக்கலி என்னென்னா சின்ன வயசில் இப்படி தான் ஒரு பார்லர் ஆண்டிகிட்ட போய், நான் தான் சொல்லல கர்லி ஃப்ரிஸி ஹேர்னு, அவங்கள்ட்ட போய் எனக்கு ஹீரோயினுக்கு இருக்கிற மாதிரி முடி வேணும் ஆண்டி, அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு. மேபி இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அறிவு இருந்திருக்கும், ஒரு 90s கிட்ட எனக்கு அறிவு இல்லை, ஹேர் கட் பண்ணால் முடி அப்படி ஆயிருங்கிற மாதிரி நம்பிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த ஆண்டியாவது என் மண்டையில் அடிச்சு அட அறிவு கட்டவிலே, ஹேர் கட் பண்ணால் ஒன்று முடி அப்படி ஆகாது. ரெண்டாவது ஹீரோயினோட ஹேர் நீ நினைக்கிற மாதிரி எப்போதெல்லாம் அப்படி இருக்காது, ஸ்டைலிங் பண்ணுவாங்க, ஹேர் ஸ்ப்ரே அடிப்பாங்க, ஷைன் ஸ்ப்ரே அடிப்பாங்க அப்படின்லாம் கொஞ்சம் தெளிய வச்சுருக்கணும். அதையும் பண்ணலாம் இந்த ஆண்டி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீனஸ் ஜில்லட் வீனஸ் ஸ்மூத் ரேசர். பேசிக்கலி ஹேர் ரிமூவலுக்காக என்னென்னா யூஸ்வலாக நான் வாங்குகிற அந்த ரேசர் எப்படி இருக்கும்னா இதில் 5 பிளேடு இருக்கும், ஓகேங்களா. பட் இது வந்து ஆக்சுவலாக 3 பிளேட் தான் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இமேஜில் இருக்கிற மாதிரி தான், லைக் உள்ள அந்த கேட்ரேஜ் வர அந்த என்னது எனக்கு தெரில, இதுக்கு பேர் என்ன, ரீஃபில்னு போட்டிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த விஷயம் இருக்குல்ல, இதில் வந்து 3 தான் இருக்குது பிளேடு. ஸோ உங்களுக்கு ஹேர் ரிமூவ் பண்ணுறது வந்து கஷ்டமாக உள்ளது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து உங்களுக்கு அந்த இது கிடையாது, சோப்பு இல்லாட்டி ஸ்மூதிங். இன்னொன்று ஒரு வைலட் கலர் டப்பா வரும், அதில் வந்து இந்த எண்ட்ஸில் வந்து சோப்பு அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கும். ஸோ தட் ஹேர் ரிமூவ் பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும். பட் இதை வச்சு நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணும்போது கிளைட் ஆக மாட்டேங்குது ஈஸியாக. ஸோ இது வாங்காதீங்க. வாங்குறதா இருந்தால் 5 பிளேட் இருக்கிற மாதிரி அண்ட் வைலட் கலர் வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிரோனா பிராண்ட்லேருந்து ஃபேஷன் டேப் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கலி எனக்கு சிரோனா பிராண்ட் அந்த ஃபேஷியல் ரேசஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த பிராண்டே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த ஃபேஷன் டேப் வாங்கினேன். பேசிக்கலி என்னென்னா க்ளோதிங், அதாவது நீங்கள் ஒரு சாரீ கட்டிங்க, உங்கள் சாரீ வந்து நவுறக்கூடாது, லைக் என்ன சொல்ல ஸ்டிஃபாக அதே மாதிரி நிற்கணும், இல்லாட்டி உங்கள் டாப் கொஞ்சம் லூஸாக இருக்குது, லைக் நவுறக்கூடாது, அப்படி ஸ்கின்னோட இருக்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி டேப்ஸ், டபுள் சைடட் டேப். பேசிக்கலி என்னென்னா உங்கள் ஸ்கின்னுக்கும் கிளாத்துக்கும் நடுவில் வச்சிட்டிங்கன்னா ரெண்டுத்தையும் ஓட்டி வச்சுக்கும். ஸோ தட் உங்களோட க்ளோத் வந்து அப்படி நிற்கும். இது வந்து நமக்கு பெருசாக சாரீ கட்டுற பழக்கமும் கிடையாது, ரெண்டாவது அந்த மாதிரி என்ன சொல்ல காஸ்டியூம்ஸும் நம்ம போடுறது கிடையாது, அதனால என்னோட பிரைட்ஸ்க்காக பேசிக்கலி வாங்கினேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் கீழேருந்து ஒரு சன்ஸ்க்ரீன். அண்ட் யூ நோ வாட், ஃபார் தி லாங்கஸ்ட் டைம் நானும் ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் ஃபார் ஆயிலி ஸ்கின் கேர்ள், டீப் ஸ்கின் கேர்ளாக வந்து தேடிட்டு இருந்தேன். அண்ட் திஸ் சீம்ஸ் டு பி ஸோ குட். லிட்ரலாக வந்து தண்ணி மாதிரி இருக்குது, ஓகேங்களா. கேன் யூ சி டெக்ஸ்சர் வந்து தண்ணி மாதிரி இருக்குது. அண்ட் கவரேஜோ இல்லாட்டி இந்த ஒயிட் காஸ்ட் இஷ்யூவோ எதுவுமே இருக்காது. அண்ட் ஸ்கின்குள்ளே வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆயிடுது. ஸோ குட். நான் வந்து என்னோட வாழ்நாளில் ஒரு சன்ஸ்க்ரீன் விரும்புகிறேன், லவ் பண்ணுறேன் அப்படின்னா அது இதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆயிலி ஸ்கின் பர்சனாக, அதுவும் வந்து டீப் டஸ்கி ஸ்கின் பர்சனாக ஒரு ப்ராப்பர் சன்ஸ்க்ரீன் நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் திஸ் இஸ் லைக் ஸோ குட். உங்களுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் கூட தேவையில்லை, டேரெக்டாக இதை போட்டிங்கனாலே உங்களுக்கு மாய்ஸ்சரைஸும் பண்ணிக்குது, சன் ப்ரொடெக்ஷனும் வந்து தரப்போகுது. டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் பெருசாக ஸ்ட்ராங்காக எதுவும் இல்லை. அண்ட் ஆல்சோ இதில் SPF 50 இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு இல்லாட்டி தமிழ்நாடு கிளைமேட்டுக்கே வந்து தேவையான ஒரு விஷயம். பட் என்னன்னா பல வருஷம் கழிச்சு நம்மளே வந்து ஓ மை காட் இந்த சன்ஸ்க்ரீன் நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது நமக்குன்னு ஒரு குண்டு தூக்கி போடுற மாதிரி ஒரு விஷயம் வந்து விழுங்க. என்னன்னா நான் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ பார்த்துருக்கும் போது ஒரு ஸ்கின் டாக்டர் வந்து உங்களுக்கு சீரம் சன்ஸ்க்ரீன்னால ஒரு யூஸும் கிடையாது, இது நீங்கள் வச்சிருக்காததும் போடுறதும் போடாததும் ஒன்று தான் அப்படின்ட்டாங்க. பேசிக்கலி என்னென்னா இது சீரம் சன்ஸ்க்ரீன் கிடையாது. பட் ஸ்டில் என்னன்னா இதோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன், சீரம் சன்ஸ்க்ரீன் மாதிரி தானே இருக்குது. மனசு வலிக்குதுங்க. நானே கஷ்டப்பட்டு ஒரு சன்ஸ்க்ரீன் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது ஏங்க இப்படி பண்ணுறீங்க? ஸோ மை டியர் டெர்மேட், யாராவது
யாராவது பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ அண்ட் மை ஆடியன்ஸ் நோ இது சீரம் சன்ஸ்க்ரீனா இல்லையா அப்படிங்கிறத. நான் வந்து இது நார்மல் சன்ஸ்க்ரீன்னு சொல்லி மனசை தேத்திட்டு இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு. லிட்டரலாக சன்ஸ்க்ரீன் பிடிச்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் எவர் டைம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் வாங்கினதுக்கு டாட் அண்ட் கீழே இருந்து இந்த ஃபேஸ் வாஷ் கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான ஃபேஸ் வாஷ் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. இது வந்து இந்த ஃப்ரீபியாக வரதுக்கு முன்னாடியே இதோட ஆக்சுவல் சைஸ் ப்ராடக்ட் வந்து நான் வாங்கி என் மூஞ்சில் டெஸ்ட் பண்ணி எனக்கு பிடிக்காம போய் அது இன்னைய நாள் வரைக்கும் என்னோட பாத்ரூமில் அப்படியே ஓரமாக உட்காந்துட்ருக்கு. அது லிட்டரலாக டிஸ்போஸ் பண்ணுற ஸ்டேட்டில் தான் உட்காந்துட்ருக்கு. ஸோ அந்த பிடிக்காத ஃபேஸ் வாஷை எனக்கு திரும்ப ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரமாக வச்சிடலாம். ஓகே, ஐ டென்ட் ஷோ யூ தி மேக் லிப் லைனர். எடுத்தேன் அப்படி வச்சுட்டேன். ஸோ மேக்கில் இருந்து என்ன தாண்டா ஹைப்பு? ஒரு லிப் லைனருக்கு 2200 ரூபாய் அப்படின்னா என்னன்னு தெரியணும்ல. ஸோ அப்படி என்ன தாண்டா ஹைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது தான். இதோட ஷேட் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்நட் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு டீப் டார்க் ப்ரௌன் ஷேட். இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறேன், கிரேயாகவும் போத் கிரேயிஷ் அண்ட் வார்ம் அண்டர் டோன் உள்ள ஒரு ப்ரௌன் ஷேட். ஓகேங்களா, கைண்ட் ஆஃப் நியூட்ரலான ஒரு ப்ரௌன். சின்ன வயசுலலாம் நம்மளோட கலர் பென்சிலில் ஒரு ப்ரௌன் இருக்கும் தெரியுமா, உடன் ப்ரௌன், அந்த மாதிரி டீப் உடன் ப்ரௌன், அந்த மாதிரியான ஒரு ப்ரௌன். அண்ட் லைட் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்மூத்தாக தான் இருக்குது லைன் பண்ணுறதுக்கு. அண்ட் என்ன அளவுக்கு கொஞ்சம் டஸ்கி டீப்பாக இருக்கீங்கன்னா இந்த ஷேட் உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆக போகுது. இப்போ வந்து என்ற வாய் இப்படி இருக்குல்ல, நம்ம லைன் பண்ணி கொஞ்சம் வாய் மாதிரி ஆக்கலாம். தெரியுதா ஷேட்? ஓகே, ஐ திங்க் இப்போ கொஞ்சம் வாய் மாதிரி இருக்குன்னு. கீழே இன்னும் கொஞ்சம் தேவைப்படுகிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிப் லைனர் போட்டு அது மேலே லிப்ஸ்டிக் போடணும். அப்படின்னா தான் ஃபினிஷ் கரெக்டாக வரும். இது வந்து உங்களுக்கு சும்மா வரைஞ்சி காட்டலாமே, நான் லிப்ஸ்டிக் மேலே லைன் பண்ணியிருக்கேன். ஸோ மை டியர் அப்கமிங் பிரைட்ஸ், இந்த லக்ஸரி பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அஃபோர்டபுள் ரேட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் இன்ஸ்டாகிராம் ஐடியும் போடுறேன். அங்கேயும் போய் நம்ம ஒர்க்கை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் யாருமே நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோவே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்? ஒய் I am Pavu. Please help me by following on Instagram, DP Makeovers Chennai. And finally we have this hair mask from Dove, intense damage repair. நம்ம மண்டையில் எல்லா வகையான டேமேஜும் பண்ணியிருக்கோம்ல, லைக் ஸ்மூத்னிங், ஹேர் கலரிங் எல்லாம் பண்ணி ட்ரை ஆக்கி டேமேஜ் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ மிகவும் தேவைப்பட்டது. அண்ட் இதுவுமே வந்து கொஞ்சம் ஹைப்டான ஒரு ப்ராடக்ட், ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்ன ஒரு ப்ராடக்ட். சரி, நமக்கு ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்ட்டு. ஆல்சோ என்னோட கண்டிஷனர் காலி, என்னோட மேட்ரிக்ஸ் கண்டிஷனர் காலி. அதனால சரி ஒரு சேஞ்சுக்கு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்கினேன். என்னோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என்னன்னா, நான் கொஞ்சம் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் போல. அதே நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். என்னன்னா, ஒரு விஷயம் பண்ணால் அது நீட்டாக கிறிஸ்பாக க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படி இல்லையா பண்ணவே கூடாது. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா we are inconsistent on YouTube. முடியலை, சீரியஸ்லி முடியலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் 2 நாளாக ஃபிலிம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னென்னா ஏதாவது ஒன்று போயிட்டு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்காமையே விட்டுடுறது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் புதுசாக வந்து ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணேன். நான் என் மூஞ்சி மேக்கப் போடும்போது தான் புது ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ண முடியும். ஆப்வியஸாக ப்ரைடு மேலே ட்ரை பண்ண முடியாது அல்லவா. ஸோ அப்படி பண்ணோமா மூஞ்சி நல்லா ஓரஞ்சாக இருக்கிற ஸ்கின் டோனை விட டார்க்காக அப்படி மாறிடுச்சு. பேசிக்கலி நான் ஹூடா பியூட்டியோட கன்சீலர் யூஸ் பண்ணேன். இதே இது மித்தவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பரவாயில்ல அப்படியே வீடியோ எடுப்போம் அப்படின்னு அதே மேக்கப்பில் எடுப்பாங்க. நமக்கு எதிர்பார்த்தது வரணும், வரலையா ரொம்ப நெகட்டிவாக போயிட்டுருக்கோம் வீடியோ. இட்ஸ் ஓகே, வாழ்க்கைன்னு இருந்தால் பாசிட்டிவ் மட்டும் இருக்காது, நெகட்டிவும் இருக்கும். நம்ம சோஷியல் மீடியாலையும் கொஞ்சம் நெகட்டிவ் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா எல்லாரும் பாசிட்டிவ் பேசி சொல்லி நமக்கே வந்து நம்ம லைஃப் மட்டும் தான் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராப்குள்ளே மாட்டிக்கிறோம்ல. I think it's okay. So that's it for this video and do let me know in the comment section like பரவாயில்லக்கா, பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லைக்கா, வீடியோ போடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் பர்ஃபெக்ட் பக்காவாக இருக்கணும். எனக்கு வந்து என்னென்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்தால் தான் ஒரு வீடியோ வந்து போடுறதே பிடிக்கும். அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் நான் வீடியோ போட்டேன்னா அது வந்து எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்னதான் இந்த வீடியோ ஓடினாலும் வியூ வந்தாலும் எல்லாரும் வந்து தேங்க்யூ, நல்ல வீடியோ, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்ன சொன்னாலுமே எனக்கு வந்து ஐ டென்ட் கிவ் மை 200%. அந்த மாதிரி ஒரு சைக்கோ பைத்தியமாக இருக்குது. ஸோ கமெண்ட்டில் வந்து இட்ஸ் ஓகேக்கா, நீங்கள் வந்து ரெகுலராக வீடியோ மட்டும் போடுங்க, பர்ஃபெக்டாக இருந்தாலும் அவசியம் இல்லை அப்படிங்கிறத தயவு செஞ்சு சொல்லுங்கள் மக்களே. இப்போ நான் கிளம்புறேன், பை.